மாசி மக பெருவிழாவை முன்னிட்டு திருமானூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் மாசி மக பெருவிழாவை முன்னிட்டு நேற்று ஊரின் நடுவே உள்ள தெருவில் வாடிவாசல் மற்றும் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா, அரியலூர் கோட்டாட்சியர் கோவிந்தராஜ் மற்றும் தாசில்தார் முத்துலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் பெரம்பலூர், திருச்சி, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, மதுரை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டது. சீறி வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகமாக அடக்க முயன்றனர். இதில் பல காளைகள் மாடுபிடி வீரர்களால் அடக்கப்பட்டது. சில காளைகள் வீரர்களை அருகில் கூட நெருங்க விடாமல் ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்தன. இதில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் அண்டா, பரிசு பெட்டகம், ரொக்கம், வெள்ளி நாணயங்கள் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டது. இப்போட்டியில் கலந்து கொண்ட மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு தகுதியுள்ள காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் மட்டுமே களத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். போட்டியில் மொத்தம் 560 காளைகளும் 240 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு கூடுதல் துணை காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் மொத்தம் 31 பேர் காயமடைந்தனர். இதில் லேசான காயமடைந்த 30 வீரர்களுக்கு அருகில் உள்ள அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பலத்த காயமடைந்த ஒருவர் மட்டும் உயர் சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டார். காலை 8:30 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இப்போட்டியானது மாலை 4 மணி அளவில் 560 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு எவ்வித இடையூறுமின்றி சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.